Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்ன, அது ஏன் இந்த எஸ்இஓக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இன்டர்னல் லிங்க்ஸை பார்த்துருந்தோம். ஸோ இன்டர்னல் லிங்க்ஸ்க்கும் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ்க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். இன்டர்னல் லிங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்ல இருக்கிற பேஜோடையோ பிளாக் போஸ்டோடையோ லிங்க் ஆயிருக்கும். ஆனால் இந்த எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டொமைன்ல இருந்து வேற ஒரு டொமைனுக்கு பாயிண்ட் ஆயிருக்கும். ஸோ யூசர் உங்களுடைய எக்ஸ்டர்னல் லிங்க்ஸை கிளிக் பண்ணும்போது அது உங்களுடைய வெப்சைட்டை விட்டுட்டு நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கிற வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆயிடுவாங்க. ஸோ இதுதான் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ். ஸோ இதோட யூஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கிற வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வந்து ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி உங்களுடைய வெப்சைட்டுக்கு சர்ச் என்ஜின் ரிலவன்சி செக் பண்ணுவாங்க. ஸோ இதனால உங்களுடைய வெப் பேஜஸும் ரேங்க் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதிருப்பீங்க. அதில் நிறைய அவுட் சைட் வெப்சைட்டை வந்து லிங்க் பண்ணி வச்சிருப்பீங்க. சர்ச் என்ஜின் உங்களுடைய வெப் பேஜஸை ஸ்க்ரோல் பண்ணும்போது நீங்க யூஸ் பண்ணியிருக்கிற எக்ஸ்டர்னல் லிங்க்ஸும் அனலைஸ் பண்ணுவாங்க. இதனால உங்களுடைய ஆர்டிக்கலுக்கான ரிலவன்சியை செக் பண்ணிட்டு உங்களுடைய வெப் பேஜஸ்க்கான ரேங்கிங்கை சர்ச் என்ஜின்ல கொடுப்பாங்க. ஸோ இது மூலியமா உங்களுடைய வெப் பேஜஸ்க்கான ட்ரஸ்ட் லெவல் வந்து அதிகமாகும். ஏன்னா ஆல்ரெடி இண்டெக்ஸ் ஆகி நல்ல அத்தாரிட்டி இருக்கிற ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க்ஸை நீங்க உங்களுடைய வெப் பேஜஸ்ல லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட ரிலவன்சி மூலயமா உங்களுடைய பிளாக் போஸ்ட்கான அத்தாரிட்டியும் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நீங்க ஒரு வெப்சைட்டை லிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அந்த டொமைனுக்கான பேஜ் அத்தாரிட்டி, டொமைன் அத்தாரிட்டி, ஸ்பேம் ஸ்கோர் இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு லிங்க் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு பேட் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸை உங்களுடைய வெப் பேஜஸில் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வெப் பேஜஸ்க்கான ரேங்கிங்கும் கண்டிப்பாக ட்ராப் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் லிங்க் பண்ணுற எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் எல்லாமே ஒரு நல்ல அத்தாரிட்டி இருக்கிற வெப்சைட்டை மட்டுமே லிங்க் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் லிங்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது உங்களோட வெப்சைட்டுக்கு ரிலவெண்ட்டான வெப்சைட்டை மட்டுமே உங்களோட வெப்சைட்டில் ஆப்டிமைஸ் பண்ணுங்க. நான் ரிலவெண்டட் லிங்க்ஸை வந்து கண்டிப்பாக லிங்க் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட் யூசர்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரியான லிங்க்ஸை யூஸ் பண்ணுங்க. அடுத்து எப்படி இந்த எக்ஸ்டர்னல் லிங்க்ஸை நம்மளோட வெப்சைட்டில் ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி உங்களுடைய வெப் பேஜஸ்க்கோ இல்லைனா உங்களோட வெப்சைட்டுக்கோ ரிலவெண்ட்டான ஒரு லிங்க்ஸை மட்டுமே உங்களுடைய வெப் பேஜஸில் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் அவுடேட்டட் லிங்க்ஸாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். சம் பாயிண்ட் ஆஃப் வியூ டைமில் அந்த வெப்சைட்டை ரினியூ பண்ணாமையோ இல்லைனா நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கிற பேஜஸை அந்த டொமைன் ஓனர் டெலீட் பண்ணியிருந்தாலும் அந்த லிங்க் வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ அதனால நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற லிங்க்ஸ் லைவ்ல இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டினியூஸாக செக் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து பாப்புலரான சைட்டை உங்களுடைய வெப் பேஜஸில் லிங்க் பண்ணுங்க. ஸோ இதனால சர்ச் என்ஜின் உங்களுடைய வெப்சைட்டோட கண்டென்ட்டை அனலைஸ் பண்ணி உங்களோட வெப்சைட்டுக்கான ட்ரஸ்ட் பாயிண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் அப்கமிங்கில் போடுற பிளாக் போஸ்ட்டோ இல்லைனா வெப் பேஜஸோ ஈஸியாக சர்ச் என்ஜினில் இண்டெக்ஸ் ஆகிடும். அடுத்து ஆங்கர் டெக்ஸ்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கீவேர்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிளாக் போஸ்ட்டில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற வேர்டை நீங்கள் ஒரு கிளிக்கபிள் எலமெண்ட்டாக வைக்கிறீங்க அப்படின்னா அந்த வேர்டை கிளிக் பண்ணும்போது ரெலவெண்ட்டான பேஜுக்கு தான் போகணும், நான் ரெலவெண்டட் பேஜுக்கு வந்து போகக்கூடாது. அப்புறம் லிங்க் ஸ்பேமிங்கை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரே பேஜில் நிறைய லிங்க்ஸை வந்து கொடுக்கறது, அதே மாதிரி நான் ரிலவெண்டட் வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் ரீடைரக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுடைய வெப்சைட்டும் பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. அப்புறம் உங்களோட வெப்சைட்டோட பவுன்ஸ் ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் எல்லாமே நியூ டேப்ல தான் ஓப்பன் ஆகணும். இன்கேஸ் நீங்கள் சேம் டேப்ல ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா அப்போ கம்ப்ளீட்டாக உங்களோட வெப்சைட்டை வந்து யூசர் மறந்துட்டு நியூ வெப்சைட் வந்து போயிடுவாங்க. இன்கேஸ் இது நியூ டேப்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப வந்து உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற கண்டென்ட்டை ரீட் பண்ணுவாங்க, இல்லைனா உங்களோட வெப்சைட் சர்வீசஸை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் எல்லாமே நியூ டேப்ல ஓப்பன் ஆகிற மாதிரி பார்த்துக்காங்க. ஸோ இதுக்கான கோட் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற எக்ஸ்டர்னல் லிங்க்ஸோட டொமைன் அத்தாரிட்டியை செக் பண்ணிட்டு உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் இன்டிகிரேட் பண்ணுங்க. ஐ அத்தாரிட்டி இருக்கிற டொமைன்ஸை நீங்கள் உங்களோட வெப் பேஜஸில் லிங்க் பண்ணும்போது உங்களுடைய டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ப்ராப்பரான ஒரு டொமைன்ஸை செலக்ட் பண்ணி உங்களோட வெப் பேஜஸில் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸை யூஸ் பண்ணுங்க. அடுத்து எக்ஸ்டர்னல் லிங்க்ஸோட கோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கரில் AHREF URL கொடுத்துருக்கேன், டார்கெட் பிளாங்க், அப்புறம் சிம்பிளிஃபைடு இ-லேர்னிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ யாரெல்லாம் சிம்பிளிஃபைடு இ-லேர்னிங்கை கிளிக் பண்ணுறாங்களோ அவங்க என்னோட டொமைனுக்கு வந்து ரீடைரக்ட் ஆவாங்க. டார்கெட் பிளாங்க் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ டேப்ல ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம டார்கெட் பிளாங்க் கொடுக்குறோம். ஸோ இந்த டார்கெட் பிளாங்க் இல்லாமல் நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் லிங்கை கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக யூசர் உங்களுடைய வெப்சைட்டை விட்டுட்டு அவங்களோட வெப்சைட்டுக்கு டைரெக்டாக போயிடுவாங்க. ஸோ அதனால டார்கெட் பிளாங்க் அப்படின்றது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. அடுத்து நோ ஃபாலோ இந்த ரெண்டை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது என்ன அப்படின்னா வெப் க்ரோலர் உங்களோட வெப் பேஜஸை
ஸ்க்ரோல் பண்ணும்போது நீங்கள் ஃபாலோ அப்படின்ற ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க்ஸை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ சர்ச் என்ஜின் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸாக நீங்கள் கொடுத்துருக்கிற லிங்க்குக்கும் போயிட்டு அந்த வெப்சைட்டும் ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இதனால உங்களோட வெப்சைட்டோட SEO வேல்யூ எக்ஸ்டர்னல் லிங்க்ஸாக நீங்கள் கொடுத்துருக்கிற வெப்சைட்டுக்கும் போகும். இன்கேஸ் நீங்கள் நோ ஃபாலோ கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டை க்ரோல் பண்ணும்போது உங்கள் வெப்சைட்டை மட்டுமே க்ரோல் பண்ணுவாங்க. இங்கிருந்து நீங்கள் டார்கெட் கொடுத்துருக்கிற வெப்சைட்டுக்கு வெப் க்ரோலர் போகவே போகாது. ஸோ அதனால உங்களோட வெப்சைட் கம்ப்ளீட்டாக வெப் க்ரோலரால் க்ரோல் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் வெறும் இன்டர்னல் லிங்க்ஸ் மட்டும்தான் ஃபாலோ கொடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ இந்த கோட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட வெப்சைட்டில் நான் எப்படி இந்த எக்ஸ்டர்னல் லிங்க்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே டூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட Simplified SEO tools.com அப்படின்ற வெப்சைட்டை நான் லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல SEO டூல்ஸ், சைட் ஆடிட், காம்படிட்டர் அனாலிசிஸ் இந்த டூல்ஸ் எல்லாமே நான் லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணும்போது இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ டேப்ல தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது யூசர் நம்மளோட வெப்சைட்டும் லைவ்லேயே இருக்கும், அதே மாதிரி நம்ம டார்கெட் கொடுத்துருக்கிற வெப்சைட்டும் நியூ டேப்ல ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு திரும்ப நம்மளோட வெப்சைட்டுக்கு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் எல்லாமே நியூ டேப்ல ஓப்பன் ஆகிற மாதிரி வைக்கணும்னு சொல்கிறது. ஸோ இதுக்கான கோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்னோட கோட் போகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் நேவிகேஷன் லிங்க்ஸில் என்னோட வெப்சைட்கான URL கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் பிளாங்க் ரியலில் நோ ஃபாலோ அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது என்னோட வெப்சைட்டே இருந்தாலும் நான் நோ ஃபாலோ தான் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா என்னோட Simplified e-learning.in வெப்சைட்டுக்கு வர க்ரோலர் என்னோட வெப்சைட்லேயே இருக்கிற எல்லா லிங்க்ஸும் க்ரோல் பண்ணால் போதும். இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ கொடுத்துக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்ன, இதை எப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் have a good day.